இந்த பதிவு எதுக்காகனா, நாளை மறுநாள் தேர்தல் நாள், ஜனநாயக கடமை எல்லாரும் ஆற்ற வேண்டிய ஒரு நாள். மறக்காமல் எல்லாரும் ஒருத்தர் விடாமல் போய் ஓட்டு போட்டுருங்க. அதுக்காக தான் அரசாங்கமும் விடுமுறை அளித்திருக்காங்க. இந்த தேர்தலை ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம், தொடர்ந்து இந்த ஆட்சி நீடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சில நல்ல விஷயங்களும் பல கெட்ட விஷயங்களும் தொடர்ந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ தட் ஒரு புதிய ஆட்சியையும் புதிய அரசாங்கமும் அமைச்சு ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக அமைகிறதுக்கு அதிமுக கூட்டணியான கூட்டணி கட்சிகளுக்கும் உங்களோட வாக்குகளை செலுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிறேன். அதையும் மீறி சில வாக்காளர்கள் இந்த திராவிட கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கிற சில பேருக்காக இந்த பதிவு. 15 ஆண்டு காலமாக இந்த காலத்தில் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க நாம் தமிழர், நீங்கள் உங்களோட ஓட்டை இந்த வாட்டி அதிமுகங்கிற அதாவது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால ஆளுங்கட்சியாக வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. எடப்பாடியாரை முதல்வர் ஆக்கிறதுக்கு உங்களோட வாக்குகளை செலுத்துங்க. அப்படி இல்லையா, இந்த திராவிட கட்சிகள் வேண்டானா உங்களோட வாக்குகளை நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு உங்களோட வாக்குகளை செலுத்துங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களோட உழைப்புங்கிறது சாதாரண கிடையாது. தமிழுக்காகவும் சரி, இந்த மக்களுக்காகவும் சரி, பல போராட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வராங்க. பல மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்களோடது இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடணும்னு தோணுச்சு. முதன்மை ஓட்டாக அதிமுக கூட்டணி, திராவிட கட்சிகள் வேண்டான்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு உங்களோட வாக்குகளை செலுத்துங்கிறத இந்த பதிவாக போட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.